Hello my pink cloudies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து chilli potato recipe வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த chilli potato recipe ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை இன்னும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்கின்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த பொட்டேட்டோ வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோக்கான ரெசிபி தான் சொல்கிறேன். நீங்கள் இதிலேயே வந்து ரெடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து குவான்டிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பை வந்து நம்ம வந்து நீள நீளமாக கட் பண்ணிக்க போகிறோம். அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்புக்கு. ஸோ நீள நீளமாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்புக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நிறைய இடத்துல உப்பு சேர்க்குற மாதிரி இருக்கும், நம்ம சாஸ் எல்லாம் சேர்க்குற மாதிரி இருக்கும், சாஸ்லேயே உப்பும் இருக்கும். அதனால் பார்த்து இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குல கார்ன்ஃப்ளவர் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பொட்டேட்டோ மேலே கார்ன்ஃப்ளவர் நல்லா வந்து அப்ளை ஆகிருக்கு. இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கான தேவையான ஆயிலை வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நமக்கு வந்து வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேருந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் அந்த ஆயிலையே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயும், அதுக்கப்புறமா வந்து எடுக்கும்போது லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வெளியில் கிறிஸ்பியாகவும் லைட்டாக கலர் சேஞ்சாகவும் இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்லா ஆயிலேருந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து செகண்ட் பேட்சையும் இந்த மாதிரி நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டார்டர்ஸாவோ இல்லை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். வீட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும், நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா ஆயிலேருந்து எடுத்துக்கோங்க. ஆயிலேருந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கிறிஸ்பி. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே பேனில் வந்து நான் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு டீப் ஃப்ரை பண்ணல அதே ஆயில் வந்து நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 இல்லைனா 4 பல்லு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்போ இந்த ஆயிலை நல்லா சாட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் இதோட நல்லா சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டாக சாஃப்டாக வர ஸ்டேஜில் வந்து நீங்கள் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அப்போதைக்கு என்கிட்ட வீட்டில் கேப்சிகம் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் சேர்க்குறா இருந்தால் கண்டிப்பாக சேர்க்கலாம், சேர்க்காமல் இருந்தாலுமே நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம், அதனால் நீங்கள் பார்த்தே உப்பு சேர்த்துக்கோங்க. அவுட்டர் லேயரில் வெங்காயம் சாஃப்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஆனியனோட இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த சாஸஸ் வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் லைட்டாக இந்த மாதிரி இருக்கட்டும். நான் அது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட இந்த சாஸ் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு வந்து நல்லா ஸ்லரியாக கலந்ததுக்கப்புறமா நான் இதில் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ண உடனேயுமே வந்து நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து நல்லா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட கோட்டார அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி இது ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து மல்லிக்கீரை, புதினா சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். வெள்ளை எள்ளு சேர்த்தாலும் ஓகே, சேர்க்கலைனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. இதிலே வந்து மல்லிக்கீரை, புதினா நீங்கள் ஆட் பண்ணிட்டாலும் ஓகே, இல்லைனா கார்னிஷ் பண்ணும்போதும் நீங்கள் அதில் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே, ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சில்லி பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சூடாக சர்வ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோ லவர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரி ரெசிபி வீடியோ, விளாக்ஸ், டிஐஒய்ஸ் அப்படின்னு நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.